வணக்கம் மக்களே, நான் கோகுல். ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கும் விஜய் தேவர்கொண்டா அவர்களுக்கும் ரீசெண்டா திருமணம் என்பது நடந்தது. இந்த சூழ்நிலையில ஆக்டர் ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து அவங்களுடைய சமூக ஊடகத்துல வந்து ஒரு போஸ்ட வந்து போட்டிருக்காங்க. அதாவது நவ் இட் இஸ் 3 அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க. இதை வச்சு பலரும் பல அனுமானங்களை வந்து கிளப்ப ஆரம்பிச்சாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு வராங்க. அதுல வந்து இணையத்துல வந்து ஒரு சிலர் வந்து டீகோட் பண்ணி சில விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட சொல்லிடுறேன். விஜய் தேவர்கொண்டா மற்றும் ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கு போன பிப்ரவரி மாசம் தான் திருமணம் என்பது நடந்திருந்தது. ரொம்ப கிராண்டா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன்லாம் செமையா நடந்திருந்தது ஹைதராபாத்ல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து கொடுக்கறது, ட்ரீட் கொடுக்கறது அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. விஜய் தேவர்கொண்டா அவர்களும் ராஷ்மிகா மந்தனா அவர்களுடைய வில்லேஜ்க்கு போயிட்டு அங்க ஒரு புதிய வீடுக்கு அவங்க கட்டியிருக்கக்கூடிய புதிய வீடுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சாப்பாடு உபசரிப்பது அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் வந்து நடந்திருந்தது. ரீசெண்டா என்ன நடந்திருக்குன்னா, ராஷ்மிகா மந்தனா அவர்கள் அவங்களுடைய சமூக ஊடகத்துல வந்து நவ் இட் இஸ் 3 அப்படின்று ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க. இதை வச்சு ஒரு சில நபர்கள் வந்து என்ன பதிவு பண்ணிட்டு வராங்கன்னா, ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்களுக்கு ரீசெண்டா திருமணம் என்பது நடந்தது இல்லையா, அதனால அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அதனால தான் நவ் இட் இஸ் 3 அப்படின்ற மாதிரியான இந்த பதிவை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து இதை வந்து அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ட்டு மாற்றிட்டு வராங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு நியூஸும் எந்த ஒரு நியூஸும் இப்போ வரைக்கும் அபிஷியலா பரவவே இல்லை. நியூஸ் சேனல்லும் சரி எங்கேயும் சரி. எனிவே அது வந்து அவங்க கர்ப்பமா இருக்காங்க இல்ல அப்படின்றதுலாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காங்க. ராஷ்மிகா மற்றும் ரூ அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். அதுல வந்து ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து பேஜ்ல இருக்கக்கூடிய அந்த போஸ்டர்ஸ்ல வந்து ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து ஒரு அனிமேஷன் பொம்மையாக இருப்பாங்க. கூட வந்து ஒரு சூரியகாந்தி பூ இருக்கும். இந்த சூரியகாந்தி பூவுக்கும் ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த ராஷ்மிகா மற்றும் ரூ அப்படின்ற இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கக்கூடிய அந்த போட்டோஸ், அதுல இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாவே இப்படிதான் அனிமேட்டடா இருக்கும். அந்த பூவுக்கும் ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கும் போகக்கூடிய அந்த கான்வர்சேஷன் தான் ஃபுல்லாவே அந்த இன்ஸ்டாகிராம். ஸோ அதுல வந்து இன்னொரு அனிமேஷன் உருவத்தையும் இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா, விஜய் தேவர்கொண்டா அவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு உருவத்தை வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து போட்டிருக்காங்க. மொத்தம் 3 பேர், ராஷ்மிகா மந்தனா அவர்கள், விஜய் தேவர்கொண்டா, அந்த சூரியகாந்தி பூ. ஸோ இந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து இருக்கிறதெல்லாம் ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து நவ் இட் இஸ் 3 அப்படின்ற ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இதை ஒரு பக்கம் பேசிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் என்ன பேசிட்டு வராங்கன்னா, விஜய் தேவர்கொண்டா மற்றும் ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து 2 படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. கீதா கோவிந்தம் மற்றும் டியர் காம்ரேட் அப்படின்ற படம். இந்த படம் வந்து மக்களுக்கு மத்தியில வந்து அவ்வளவு வரவேற்பு பெற்றது. அதே சமயத்துல இவங்களுடைய இந்த லவ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதும் இந்த படங்கள்ல இருந்து தான். ஸோ அதுக்கப்புறம் தான் திருமணத்துல வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான படங்களை ஒட்டி இவங்க வந்து ரணபாலி அப்படின்ற ஒரு படத்துல வந்து நடிக்க போறாங்க. ஸோ அதனால தான் இவங்க நவ் இட்ஸ் 3 அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு பல விவாதங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஏன் மக்களை போட்டு குழப்பணும்? அவங்களே தெளிவா போட்டிருக்கலாம்ல, இதுக்குதான் நான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஃபேம்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதை வந்து ஒரு டாக்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு மத்தியில. பைத்தியமாயிட்டு சுட்டுட்டோம், யாரு இதை பத்தி டீகோட் பண்ணட்டும், இதை பத்தி அவங்க வந்து எங்கெங்கயோ போயிட்டு டீட்டெயில்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு குழப்பறதுக்குன்ட்டு ஒரு சில இந்த உச்சியில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்படிதான் பதிவு பண்ணாங்க. மொட்டையா பதிவு பண்ணி விட்டுறாங்க. இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்காரனா வெட்டி சாப்பிட்டான். ஸோ இதை வந்து பேசுவாங்களே நிறைய பேர், ராஷ்மிகா மந்தனா அவர்கள் கர்ப்பமா இருக்காங்க, அதுவா இருக்காங்க, இதுவா இருக்காங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் அந்த மாதிரிதான் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அது ரொம்ப பெருசா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி மக்களை போட்டு குழப்பணும்? இருக்கிறத டைரக்டா சொல்லிட்டு போயிடலாம்ல. அதுக்கப்புறம் எவனாச்சும் நெகட்டிவா அதுல அசிங்கமா கேட்டு வச்சேன்னா அதுக்கு ஒரு போஸ்டர் தூக்கி வந்து போட்டுருது. நான் லீகலா ஆக்ஷன் எடுப்பேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன்ட்டு. ஸோ நான் ஜென்ரலா சொல்றேன், ஒருத்தவங்களை குறிப்பிடல. அதாவது நம்ம ஒரு பதிவு போடுறோம்னா டைரக்டா அதுல வந்து மென்ஷன் பண்ணிடணும், இதுக்காக தான் நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிடணும். இந்த மாதிரியான ஒரு நிலையில ராஷ்மிகா மந்தனா அவர்கள் விஜய் தேவர்கொண்டா அவர்கள் திருமணம் செய்ய போறாங்க அப்படின்ற அந்த நியூஸே, ஸோ முதல்ல அவங்க அப்படி சேச்சா அப்படியெல்லாம் கிடையாது, நாங்க அப்படியெல்லாம் பண்ணவே போறதில்லை அப்படின்ட்டு ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்து இருந்தது. எப்படியோ பார்த்தா திடீர்னு மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ திருமணமே நடந்துருச்சு. இந்த இடத்துல வந்து அதை நம்ம ஒண்ணு பண்ண போறோம்னா நாங்க பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த தைரியமா சொல்ல முடியாம இன்ஸ்டன்ட் ஆக்ஷனா என்னன்றது வந்து சுத்தமே புரிய மாட்டேங்குது. ஸோ அதை வந்து தைரியமா வெளிப்படுத்தலாமே, அதுல வந்து எந்த தவறுமே கிடையாது. ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா தைரியமா வெளிப்படுத்தலாம். இல்ல நடக்க போறதுன்னா நடக்க போறதில்ல, அதுக்கான ரீசன் இதுதான் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லிட்டு போயிடலாம். அதுலயே இந்த சஸ்பென்ஸ் இந்த மாதிரி அப்போ சீரியஸா சஸ்பென்ஸா இருக்கக்கூடிய விஷயங்களே இவங்க வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்கன்றத வந்து பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பக்கம் சர்ச்சையாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமேங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.